ஏன் கூட்டு போல வெங்காயம் தக்காளி எங்க வாங்கின? சந்தையில வாங்குறானா கடையில கொண்டு போய் அப்புறம் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு சந்தைக்கு போற? எங்க வாங்கின? ஏண்டி அறிவு கட்ட நாய்க்கு பிறந்த நாயே, அறிவு கட்ட நாயே, நான் உண்டை சந்தையில தான் உன்னை வாங்க சொல்லி நிப்பாட்டினேன். நீ என்ன செஞ்ச? நான் கடையில தான் வாங்குவேன்ட்டு போய் வாங்க. சந்தையில ரோட்ல நிறுத்தினேன். சந்தை வேற, ரோடு வேற, கடை வேற. பைத்தியக்கார கம்யூனிட்டி. எல்லாருக்கும் குட் மார்னிங். நிஷா வந்து சிக்கன் பிரியாணி அன்னதானம் பண்ண போறா. ஹாய் சொல்றீங்க எல்லாருக்கும். நிஷா வந்து சிக்கன் பிரியாணி அன்னதானம் பண்ண போறா. இன்னைக்கு போய் ஜாமெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போறோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சந்தை வேற. சந்தையில காய்கறி அது இதெல்லாம் வாங்க முடியும். இஞ்சி பூண்டு வேணா வாங்கி பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் மளிகை ஜாமான், தக்காளி வெங்காயம், தக்காளி வெங்காயம், அதுவும் மல்லிதழை புதினா 2 நாளைக்கு ஒன்றாகாம இருக்கும்ல. தக்காளி வெங்காயம் ஒன்றும் ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வாங்கிக்கலாம். புதினா மல்லி மட்டும் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வாங்கிக்கலாம். இல்ல சந்தைக்கு கூட்டு போனா ஞாயிற்றுக்கிழமை. ஏன் கூட்டு போல? வெங்காயம் தக்காளி எங்க வாங்கின? சந்தையில வாங்குறானா கடையில கொண்டு போய் அப்புறம் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு சந்தைக்கு போற? எங்க வாங்கின? ஏண்டி அறிவு கட்ட நாய்க்கு பிறந்த நாயே, அறிவு கட்ட நாயே, நான் உண்டை சந்தையில தான் உன்னை வாங்க சொல்லி நிப்பாட்டினேன். நீ என்ன செஞ்ச? நான் கடையில தான் வாங்குவேன்ட்டு போய் வாங்க. சந்தையில ரோட்ல நிறுத்தினேன். சந்தை வேற, ரோடு வேற, கடை வேற. பைத்தியக்கார கம்யூனிட்டி. சந்தைன்னா ரோடு ஃபுல்லா காய்கறியை போட்டு விற்பாங்க. அது அப்படி இல்ல. சந்தைக்குள்ள உள்ள போய் லைனா உட்காந்துருப்பாங்க. அதான் சந்தை. ரோட்ல உட்காந்துருக்கவங்க அது சந்தை இல்ல. எந்த ஊரு நீ? நீ எந்த ஊரு? சரியான அறமண்டல். நான் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக போய் அந்த ரோடு ஃபுல்லாக பேராவரணியில் இருந்து லாஸ்ட்டில் ஆரம்பித்தேன். அந்த லாஸ்ட்டு நீலகண்ட விநாயகர் கோயில் வரைக்குமே வந்து ரோட்டில் எல்லாம் போட்டு விற்பாங்க. காய்கறி, பூச்செடி எல்லாமே விற்பாங்க. கொண்டை பைக்கை இந்த ரோட்டில் போட்டு விற்பாங்க. நிறுத்தி தக்காளி வெங்காயத்தை வாங்குங்குது. ஏன் அண்ணன்ட்ட வாங்க மாட்டேன்? என்னென்ன காய்கறி பார்த்து வாங்க. அண்ணன்ட்ட வாங்க மாட்டியா நீ? ரோட்டில் ஒருத்தவங்க ரோட்டில் அங்கே நுப்பாட்டி வாங்க நீ சாப்பிடுனேன். நான் அந்த ரோட்டில் எல்லாம் வாங்க மாட்டேன். நான் வந்து கடையில் தான் வாங்குவேன். உங்கள் பெரிய டானு. சரி ரோட்டில் வேணாம், அப்புறம் நான் கடையிலே வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அதனால தான் அப்புறம் கடைக்கு போனேன். எல்லா காய்கறியும் இருந்துச்சு. இங்கே ஒரு ஆள் கேரட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி தான் வச்சுருந்தாங்க. அந்த இதில் போகும். பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னா அந்த ஒரு 2 கிலோ 4 கிலோன்னு வாங்கிட்டு வந்து ரோட்டில் வச்சு விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வருமானம் கிடைக்கும். ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ நம்ம மூலியமா கிடைக்கும். அவங்க தட்டுல வச்சிருக்காங்க. அலுவலி கேரட் எல்லாம் உள்ள வச்சிருந்தாங்கன்னா உனக்கு தெரியுமா? கடையிலனா பார்த்து பொறுக்கி எடுக்கலாம். அங்க அதை செய்ய முடியுமா? லூசு மாதிரி நீ பேசக்கூடாது. உனக்கு காய்கறி வாங்க தெரியுமா? அது தெரியாது. அப்ப நீ பேசவும் கூடாது. ஓகே, இன்னைக்கு ஷாப்பிங் போறோம். இதெல்லாம் கும்பலை சமாச்சாரம். ஆம்பளைக்கு அதெல்லாம் தெரியாது. சரி ரைட்டு, அதை விட இன்னைக்கு சாயங்காலம் வந்து மத்தியானம் வந்து ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். சரியா? அரிசி சந்தை இருக்குமா? சந்தையில் என்னடி வாங்க போகிற? திரும்ப பைத்தியக்கார கம்யூனிட்டி மாதிரி காலையிலேயே என்ன சந்தையில் என்ன வாங்க போகிற? வீட்டுக்கு ஜாமான் இருக்குது சமைக்க. சந்தையில் என்ன வாங்க போகிற சொல்லு. சரி ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கலாம். அதெல்லாம் தக்காளி வாங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை. அதான் சொல்கிறேன். அரிசி ஒரு விளக்கம் மாதிரி இதெல்லாம் போய் இன்னைக்கு வாங்கிட்டு வரணும். அரிசி விளக்கம். சரி வாங்கிக்குவோம். அதெல்லாம் வாங்கிக்கலாம். சரியா? யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்குன்னு சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணிக்கு என்ன சைடிஷ் கொடுக்க போகிறா? வெங்காய பச்சடி கொடுத்துருவோம். சிறப்பாக செஞ்சு விட்டுருலாம். ஓகேயா? ஓகே. பால் பாருங்கள். பால் குடிக்கிறது காலையில் ஒரு டம்ளர் அடிச்சா சும்மா சட்டி. உனக்கு சட்டி குடி குடி குடி.